ஒரு சின்ன தம்பி தான் உங்கள் வயசு இருக்கும் வந்து நடராஜன் சொல்லி ஏங்க ஏழை சீட்டு எடுக்கலாம் பிடிக்கலாம்ல. என்ன நடராஜ் ஏழை சீட்டெல்லாம் பிடிக்க சொல்கிறேன். இல்லை பரவாயில்ல நீங்கள் பிடிங்க நாங்கள்லாம் போடுறோம். ஒரு காலவாயாக போட்டுருமா என்கிட்ட போட்டு 10 பேர் சேர்ந்தா அப்படி ஒரு ஏழை மாட்டை போடுறது. அப்போ நாங்கள் அந்த கொடுத்துட்டோம்னா அவங்க மாதம் மாதம் பணம் கட்டிட்டு வருவாங்க. எனக்கு பயமே இல்லைப்பா. ஏன்னு கேட்டால் அவரும் இல்லை, பையன் ரொம்ப சின்ன பையன் என்ற பையன். அப்போ வந்து நான் எப்படி சம்பாரிச்சாகணும், குடும்பத்துக்கு வேணும் அப்படிங்கிறதுக்காக பெரிய சீட்டிலேயே 100 ரூபா 200 ரூபா 300 ரூபா அப்படி தானே. அதனால நான் பிடிச்சேன். ஒன்றும் தப்பில்லை, நல்ல விதமாக நடந்தது. எல்லாருமே ஃபேமஸ் பண்ணிட்டாங்க. நீ ஜனங்கள் எல்லாருக்குமே பிடிச்சது, நல்லா தான் இந்த அம்மா நடத்துகிறாங்கன்னு. அப்புறம் 1000 பிடிச்சி 2000 பிடிச்சி 5000 பிடிச்சி 10,000 பிடிச்சி லட்சக்கணக்கில் வந்து நின்றுது. நான் போனாலே சிங்கம் வருதும்பாங்க. இந்த நிஷாமகனுங்கிற ஒரு ஆள் அப்படி இந்த பேக்கரி வச்சுருந்த அந்த ஆள் இப்போ இறந்துருச்சு. ஒரு ஆள் சரி பொம்பளையில் சீட் நடத்த முடியுமான்னு சொல்லியிருக்கிறாங்க. நான் போனேன், இவங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்தளவுக்கு ஃபேமஸ் அப்படின்னு அவங்களாம் போட்டிருந்தாங்க. நீ போட்டுட்டேன் பாருன்னா அந்த ஆளும் போட்டு எடுத்துட்டு நல்ல சீட் தான் அப்படின்னு நல்ல பேர் வாங்கி கொடுத்துச்சு அந்த சீட். ஒரு ஏரியாவில் நான் குடியிருக்கிறேன், என்னை சுற்றி இருக்கிறாங்க எல்லாருமே. இப்போ நீங்கள் எல்லாருமே இருக்கிறீங்க, நீங்கள் நான் எல்லாம் ஒரு ஏரியாவில் இருக்கிறோம். என்னை பற்றி தெரியும், கடையும் வச்சுருக்குறாங்க. கடைக்கு வருவாங்க போவாங்க பழகுவாங்க அதில் நல்ல பழக்கம். வசந்தக்காகிட்ட போடலாம் அப்படின்ற என்னை வந்து முழு பேரும் சொல்ல மாட்டாங்க. போடலாம், அந்த அம்மா நல்லா நடத்தும் அப்படி வந்தது தான் ஒழிய வேற ஒன்றும் இல்லை. சீட் பிடிக்கிறோன்னு வைங்க, இன்னைக்கு டேபிள் மேலே எங்கள் பேரை வந்து டேபிள் மேலே வச்சு தான் அந்த அம்மா படிக்குவோம் சீட்டு. அப்படி ஒரு பேர் இருக்குது. சீட்டு படித்து முடிஞ்ச உடனே மற்றவங்க எல்லாம் போகலாம், டீ கொடுப்போம். டீ குடிச்சிட்டு மற்றவங்க சீட் எடுக்காதவங்க போயிடுவாங்க. சீட் எடுத்தவங்க மட்டும் இருப்பாங்க. பணம் எண்ணி எங்கள் மாங்க கொடுக்கு வாங்கிட்டு போவாங்க. கல்யாணம்னா வருவாங்க, காது குத்துன்னா வருவாங்க, சீருன்னா வருவாங்க, எல்லாத்துக்கும் வருவாங்க. நான் வந்து கொஞ்சம் நாளைக்கு முன்னாடியே கொடுத்துறேன், சீட் எடுத்து கொடுத்துட்டு போயிடுவேன். அப்படித்தான். ஆனால் வந்து நான் யாரு காசும் வச்சுக்க மாட்டேன். உங்களோட நோகை வச்சு நான் வாங்க மாட்டேன். பாட்டி இந்தாங்க உங்களுக்கு கொடுக்க வேண்டிய பணம் இந்தாங்கன்னு கொடுக்குற அளவுக்கு தான் நான் நடந்துருக்கிறேன். எனக்கு 78 வருஷம் ஆச்சு. இனி என்னத்தை நான் நடத்தி என்ன நல்ல பேர் வந்துருச்சு போதும். மடியில் கனம் இருந்தால் தானே வழியில் பயம்னு. உண்மை பேசுறதுக்கு என்னப்பா இருக்குது? உண்மை சொல்கிறோம். 100 ரூபாயில் ஆரம்பித்து இன்னைக்கு பல லட்ச ரூபா பிடிக்கிற அளவுக்கு வந்திருக்கிறோன்னா என்ன காரணம்? நேர்மை தான் காரணம், வேறு எதுவும் காரணம் இல்லை. இது 3-4 தலைமுறை வந்துருச்சு இல்லைப்பா. நான் எங்கள் மகன் எங்கள் பேரன் இந்த வாழையடி வாழைன்னு சொல்லுவாங்க இல்லையா, ஒரு வாழை வச்சா பக்கத்தில் ஒரு கண்ணு வருது, அதை வெட்டினா அதுக்கு பக்கத்தில் ஒரு கண்ணு வருது. அந்த மாதிரி வந்தது இந்த தொழில்லையே ஊர்றது தானேப்பா. நான் இப்போ தான் இந்த 10 வருஷமாக தொழில் இல்லாமல் வீட்டில் இருக்கிறேன். ஏன்னு கேட்டால் அவங்க நடத்துகிறாங்க. நான் எதுக்கு போய் பாடுபடணும்? சோறு போடுறாங்க, நான் சாப்பிடுவேன். நானும் சம்பாதிச்சு வச்சுருக்கேன். இருந்தாலும் பேரனா நல்ல விதமாக என்னை பார்த்துக்கிறேன். அதே மாதிரி நீங்களும் உங்கள் பாட்டி தாத்தன் இருந்தால் நல்லா பார்த்துக்குங்க.